ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஃபஸ்ட்டு டூவோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? டூவோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஒரு நம்பர் கண்டிப்பாக டூவால் டிவைட் ஆகிருக்கணும்னா அது ஈவன் நம்பராக இருக்கணும். ஈவன் நம்பராக இருக்கணும். இல்லை ஈவன் நம்பராக இல்லை அப்படின்னா கடைசியில் ஜீரோவால் அது என்ன ஆயிருக்குன்னா முடிஞ்சிருக்கணும். ஜீரோவால் முடிஞ்சிருக்கணும். ஆப்வியஸ்லி ஜீரோவால் முடிஞ்சாலே அது ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். கரெக்டாக? ஸோ யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கணும்னா ஜீரோவாக இருக்கணும். இதுக்கு தான் தெரியும்ல, 20/2 கண்டிப்பாக டிவைட் ஆகும். 3/2 ஆகாது. 4/2 ஆகும். இதெல்லாமே ஈவன் நம்பர், ஆட் நம்பரில் டிவைட் ஆகாது. 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 4 ஒரு நம்பரால் டிவைட் ஆகிடும். அதாவது 4ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகிடும் அப்படின்னா என்ன பண்ணணும்? லாஸ்ட்டு ரெண்டு டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகிருக்கணும். லாஸ்ட்டு டூ டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2744ன்னு எடுத்துக்கிறேன். இதோட கடைசி லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 44ன்னு இருக்குது. 4 கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். 11 டைம்ஸ் போகும். அப்போ கண்டிப்பாக இது 4ஆல் டிவைட் ஆகிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? 2708. லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள், 08 இருக்கிறதுனால கண்டிப்பாக அது 4ஆல் டிவைட் ஆகிடும். ஈவன் தோ இங்கே 0ன்னு இருக்கிறதுனால நம்ம ஒரே ஒரு டிஜிட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? 32972. இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறோம்? கடைசி 2 டிஜிட் எடுத்துக்கிறோம். இது 4ஆல் டிவைட் ஆகுதா? எஸ், கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். அப்போது இந்த ஃபுல் டேர்மும் 4ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி லாஸ்ட்டில் 2 0 வந்ததுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 0வால் டிவைட் ஆகும். 300 4ஆல் டிவைட் ஆகும். 100 4ஆல் டிவைட் ஆகும். அதாவது கடைசி 2 டிஜிட். 3 0 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு மினிமமாக 2 0 அப்படின்றது இருக்கணும். நெக்ஸ்ட்டு 8 வந்து ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் 8ஆல் டிவைட் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு, லாஸ்ட்டு 3 0 இருக்கணும். கடைசியில் முடியும் போது அட்லீஸ்ட் 3 0 இருந்ததுன்னா அது 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? 72000 இருக்குது. இது கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு 3 0 இருக்குது. சப்போ கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகிடும். எக்ஸாம்பிள் வந்து நிறையா போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ ஒன்றுத்துக்கும் நிறைய எக்ஸாம்பிள் போட்டோன்னா டைம் ஆகும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம். 16 ஒரு நம்பர், அதாவது 16ஆல் குழப்புதே. ஒரு நம்பர் 16ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? லாஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் 16ஆல் டிவைட் ஆகணும். ஆக்சுவலாக வந்து 16ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் எடுக்க வேணாம். நீங்கள் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டாலே போதும். 248 இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும்னா அதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 3ஆல் டிவைட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? 342 எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுதா இல்லைன்றதை நான் செக் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? 3 + 4 + 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 6 9 அப்படின்ற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா? எஸ், அஃப்கோர்ஸ் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போது 342ன்றது 3ஆல் டிவைட் ஆகும். ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுமா? 9ஆல் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்றத பார்த்தோன்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ் 9ஆல் டிவைட் ஆகிருக்கணும். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9ஆல் டிவைட் ஆகிருக்கணும். இன்றைக்கினா ரொம்ப ரோலிங் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 729,347. ஓகேவா? ஓகே. இப்போது இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன? 9 18 21 25 32 வருது. இப்போ கண்டிப்பாக அது 9ஆல் டிவைட் ஆகவே ஆகாது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 4 வந்து இங்கே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன்.
ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் பண்ணிட்டோம், 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். பிகாஸ் இந்த 4 நான் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன், அதனால் இது வந்துடுச்சு. இப்போது இன்னொரு டெக்னிக் சொல்கிறேன். மேக் 9 and eliminate. ஓகேவா? அதாவது 7 + 2 9 எலிமினேட் பண்ணுங்கள். 9 எலிமினேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எது 9 மாற்ற முடியும்? வேறு எதுவுமே இப்போதைக்கு மாற்ற முடியாது. ஸோ 10 18 18 9ஆல் டிவைட் ஆகுமா? எஸ், கண்டிப்பாக டிவைட் ஆகும். இப்போது 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல். அதாவது 2 4 3 இது எல்லாம் ஞாபகம் இருக்கும். 2 4 3 8 இதெல்லாம் வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஆனால் 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்றது நமக்கு வந்து அன்றாடம் வந்து ஞாபகம் இருக்காது, டக்குன்னு மறந்து போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு டிஜிட்டை எடுத்து -2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் டிஜிட் கூட என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். அதாவது ஈக்குவேட் பண்ணுங்கள், எதை வேணாலும் சொல்லலாம். ஸோ 4 8 3 எடுத்துக்கிறேன். லாஸ்ட் டிஜிட் என்னது? 3. 3 × -2 என்ன வரும்? -6ன்னு வரும். இந்த -6ஐ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டிஜிட்டை விட்டுட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிஜிட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன வருது? 42. 42 அப்படின்ற இந்த நம்பர் கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? இது 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். நெக்ஸ்ட்டு 42 7ஆல் டிவைட் ஆகிடுச்சு. ஓகே. சப்போஸ் இந்த இடத்துல 0 வந்துருச்சுன்னா கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகும்போது 0 or 7 இந்த ரெண்டுத்தில் எது வந்தாலும் அது 7ஆல் டிவைட் ஆகுதுன்றது அர்த்தம். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க, அதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் டிஜிட்டை வந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிற டிஜிட் கூட நம்ம மைனஸ் பண்ணுங்கள். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். 8 8 0 6 லாஸ்ட்டு 6 இருக்குது. 6ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும்? -12ன்னு கிடைக்கும். ஸோ -12. இப்போது நம்ம இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 68. இங்கே ஒரு 8 இருக்கும். நெக்ஸ்ட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன்? இதை 2ஆல், அதாவது -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன வரும்? 16ன்னு வரும். கரெக்டாக? 0 7 7 0 7ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ இது டிவைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3 1 9 8 இதை என்ன பண்ணுங்கள்? -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -16 3 0 3 அகைன் என்ன பண்ணுங்கள்? இங்கே 3 இருக்குது. 3ஐ -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -6 என்ன வந்துருச்சு? ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே. 8 × 2 -2 -16 கரெக்டாக? ஸோ 3 0 3 3 0 3 இருக்கா? 3 என்ன பண்ணுங்கள்? -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -6ன்னு வரும். 24ன்னு வந்துருச்சு. 24 7ஆல் டிவைட் ஆகுமா? நோ, 7ஆல் கண்டிப்பாக இந்த நம்பர் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 6 7 8 3 6 7 8 3ல் லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. 3 3 × -2 என்ன வரும்? -6. இப்போ என்ன பண்ணலாம்? 6 7 2ன்னு வரும். அகைன் என்ன பண்ணுங்கள்? 2 லாஸ்ட் டிஜிட்டாக இருக்குது. லாஸ்ட் டிஜிட்டை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது 63 63 7ஆல் டிவைட் ஆகுமா? ஆப்வியஸ்லி 7ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 6 7 8 3 இதை ஹோம்ஒர்க் போட்டு வந்துடுங்க. ஹோம்ஒர்க் போட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ரூல் 11. ஒரு நம்பர் 11ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அதோட ஆல்டர்னேட் டிஜிட்ஸை சம் பண்ணி என்னப்பா இது? ஓகே. ஆல்டர்னேட் டிஜிட்ஸை சம் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸை எடுங்க. இது சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டைப்பாக இருக்கும். நான் எக்ஸாம்பிள் வழியாகவே சொல்லிடுறேன். 2 5 5 5 3 இருக்குது. இதோட ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் என்ன? 2 5 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வரும்? 7 10ன்னு வரும். 10. இதோட ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்கள். என்ன வருது? 10ன்னு வருதா? 5 + 5 10. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட்டு 0வாக இருக்கணும் ஆர் 11ஆக இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா இருந்தால் அது கண்டிப்பாக 11ஓட மல்டிப்புளாக இருக்கும். 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 50193. 50193. ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண என்ன வரும், 6 9. இதை ஆட் பண்ணிக்கிறேன், என்ன வருது, 9ன்னு வருது. 9 - 9 0. நெக்ஸ்ட்டு 988878. ஆல்டர்னேட் டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், எவ்வளோ வருது, 15 24ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 16, இது எவ்வளோ, 24 -24 0. நெக்ஸ்ட் இதை பாருங்கள். இதை நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வருது, 11ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 13ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் எப்படி இருக்கும். 13ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். நிறையா என்னன்னு தெரியல, நீங்கள் ரொம்ப ஓவர்லோடிங் ஆகுது. ஓகே, 13. 13ஆல் ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகணும். அதை நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்ஸை எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டிஜிட்டை எடுத்து -4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். சாரி, +4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். +4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7க்கு என்ன பண்ணமோ அதே தான். 1 5 9 9. லாஸ்ட் டிஜிட் 9. 9 × 4 36. ஆட் பண்ணிக்கலாம், பிகாஸ் இங்கே அடிஷன் தான். 5 6 1. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லாஸ்ட் டிஜிட் 5. 5 × 4 20. 6. ஏதோ தப்பாக வருதே. 420. 20 என்ன வருது, 36. வெயிட், எங்கேயோ நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, 1 5 9 9. 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 36ன்னு வருது. 5 9 1. இப்போ கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுறேன், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 × 4 20. 20 நான் இங்கே போடுறேன், என்ன வருது, 39. ஸோ 1599 39ஆல் டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 8424. லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s are 16. 858. 8 எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டிஜிட்டை என்ன பண்ணுங்கள், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 32. 711. லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. 7. 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 28. என்ன வருது, 39 வருது. கண்டிப்பாக 13 × 3 39. நெக்ஸ்ட் இது 17069. லாஸ்ட் டிஜிட் எடுங்க, 9. 9 × 4 எவ்வளோ வரும், 36ன்னு வரும். 36 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, என்ன வரும், 2 4 7 1. லாஸ்ட் டிஜிட் எடுங்க, 2. 2 × 4 என்ன, 8. ஆட் பண்ணிக்கலாமா, ஆட் பண்ணால் 2 8 1. நெக்ஸ்ட்டு 2 இருக்கா, 2 × 4 என்ன, 8. பண்ணால் என்ன வரும், 26ன்னு வரும். 26 வந்து 13 × 2 26. ஸோ அப்போ கண்டிப்பாக 17069ன்றது 13ஆல் டிவைட் ஆகுது. இந்த சம்மை என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கரெக்டான ஆன்சர் போட்டு. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்கேஸ் இதுலையாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் இந்த கர்மத்தெல்லாம் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.